ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்த வீடியோ நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டுக்கிட்ட வீடியோ தான். மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கே லவ் மேரேஜ்னு சொல்லியிருந்தேன். 150 ரூபா சேலரி தான் எங்க லைஃப் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றேன். ஒரு நாளைக்கு 150 ரூபா சேலரியில தான் எங்க லைஃப் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எப்படி நீங்க ஃபியூ இயர்ஸ்ல 30+ ஏஜ்லேயே நீங்க வந்து சொந்த வீடு கட்டினீங்க, அதுவும் ஹவுசிங் லோன் இல்லாம. ஸோ எப்படி நீங்க பணம் ரெடி பண்ணீங்க, எப்படிலாம் நீங்க வந்து என்ன விஷயங்கள்லாம் கோ த்ரூ பண்ணீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒரே கமெண்ட்டுக்கு நிறைய லைக்ஸும் வந்துருந்துச்சு. ஸோ அதை பத்தி நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். உங்க ஏஜ் வந்து 25ல இருந்து 35க்குள்ள இருக்கு, மேரேஜ் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்க லைஃப்ல இருந்து சேஞ்ச் ஏற்படுத்தும். ஷுவரா சொல்றேன். ஸோ வேற யாரும் இந்த ஏஜ் குரூப்ல இருக்காங்கனாலும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பா அவங்க லைஃப் வந்து சேஞ்ச் ஏற்படுத்தும். அதை நான் ஷுவரா சொல்லிக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு வந்து என்ன தோணுச்சு, நான் சொல்றது கரெக்டா, லைஃப்ல சேஞ்ச் ஏற்படுத்துமா என்னன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஏன்னா பாக்குற மத்த சிஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அதுக்காக சொல்றேன், கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு லைக் போட்டு என்கரேஜ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா, நான் கொஞ்சம் லேட்டா போட்டாலும் 2-3 நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். நோட்டிபிகேஷன் நீங்க உடனே கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல நோட்டிபிகேஷன் சிம்பிள் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு மேரேஜ் ஆகி 15 இயர்ஸ் ஆகுது. 2010 எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ நான் ஒரு 15 வருட ஜேர்னியை வந்து சுருக்கி நான் சொல்றேன். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த வீடியோல வந்து ஜஸ்ட் ஃபினான்ஷியலான விஷயங்கள் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். பணம் வந்து நாங்க எப்படி ஏர்ன் பண்ணோம், எப்படி சேர்த்து வச்சோம், அதுல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்க ஃபாலோ பண்ணி இப்ப எப்படி நாங்க வந்து கடன் இல்லாம, அதாவது ஹவுசிங் லோன் போடாம எப்படி நாங்க வந்து சொந்த வீடு வந்து கட்டியிருக்கோம் அப்படின்றத பத்தி, இந்த பினான்சியல் விஷயத்தை பத்தி நான் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். மற்ற ஸ்ட்ரகிள்ஸ், ஹாப்பி, சந்தோஷம், துக்கம் எதை பத்தி நான் ஷேர் பண்ணல. பினான்சியல் விஷயங்களை மட்டும் நான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல எங்க விஸ்வாங்க பக்கம் வந்து ஒரு நாளைக்கு 150 ரூபா சேலரி தான் வேலைக்கு சேர்ந்தாரு. எனக்கு வந்து நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்திருந்தேன். எனக்கு வந்து ஒரு 4000 சேலரி கொடுத்தாங்க மந்த்லி. ஸோ என்னோட சேலரி நான் அப்பயே சேர்த்து தான் வைப்பேன். என்னோட சேலரி செலவு பண்ண மாட்டேன். விஸ்வாங்க அப்பா கொடுக்குற காசு வச்சு மட்டும் தான் வீட்டுக்கு செலவு பண்ணிக்குவேன். அப்போ வந்து நாங்க வந்து ஒரு 400 ரூபா வீட்டுல தான் வாடகைக்கு இருந்தோம். 400 ரூபா மட்டும் தான். ஒரு ஷெட்டு போட்டிருக்கோம், ஒரே ஒரு ரூம் மட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்தோம். ஸோ அவங்க வாடகைக்குலாம் கொடுக்க மாட்டாங்க, எங்க ஃப்ரெண்டு தான். அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 400 ரூபாய் மட்டும் வாங்கிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வீட்டுல இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 1300 ரூபாய்க்கு ஒரு வீட்டுக்கு வந்தோம். ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பவேவும் நான் வந்து கோல்ட் ஷீட் நகை வந்து சேர்த்து வச்சுட்டு தான் இருந்தேன். ஸோ என்னுடைய இன்கம் வந்து அப்படியே இருக்கும் அக்கௌண்ட்ல. என்னுடைய சேலரி அக்கௌண்ட்ல 4000 ரூபாய் அப்படியே இருக்கும். ஸோ அதை செலவு பண்ணவே மாட்டேன். செலவு பண்ணாம அப்படியே அந்த எவ்வளவு காசு சேருதோ, ஸ்டார்டிங்லயே மேரேஜ் ஆன புதுசுலயே எதுவுமே செலவு பண்ண மாட்டேன். அப்படியே எனக்கு வந்து அக்கௌண்ட்ல இருந்துச்சு. எங்களுக்கு வந்து குழந்தை இல்ல. குழந்தை வந்து 2 இயர்ஸ் கழிச்சு நம்ம பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க குழந்தை வந்து அப்போதைக்கு நாங்க எதுவுமே பிளான் பண்ணல. ஸோ ஏன்னா நாங்க லவ் மேரேஜ். ஸோ வீட்லயே அக்செப்டன்ஸ் கிடையாது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. ஸோ அதனால நம்ம எல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டு, ஒரு பினான்சியலாவும் ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டா நம்ம அதுக்கப்புறம் நம்ம பேபி வந்து பிளான் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நாங்க அதுவும் பிளான் பண்ணி. ஸோ என்னோட சேலரி அப்படியே இருந்துச்சு. ஸோ அந்த சேலரி எடுத்து நாங்க அப்படியே மொத்தமா பல்கா சேரவுடனே அப்படியே எடுத்து கொண்டு போய் ஏதாவது ஒரு கோல்டு வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரு ரிங்கு வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரு 15,000 ரூபாய் சரி. அப்ப வந்து ஒரு பவுனே 15,000 தான் இருந்துச்சு. 15,000 20,000 தான் இருந்துச்சு. இது கேட்கும்போது நிறைய பேருக்கு கடுப்பா இருக்கும். 2010 11 நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. அப்ப வந்து 15,000 ரூபாய்க்குள்ளதான் இருந்துச்சு. 15,000 20,000 மேக்சிமம். ஸோ அந்த ரேட்டு தான் இருந்துச்சு ஒரு பவுனேவும். ஸோ அப்ப அப்படியே பல்கா சேர்ந்தோடனே போய் அப்படியே நான் ஏதாவது ஒரு நகை வந்து எடுத்து வந்துருவேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட சேலரி. விஸ்வாங்க அப்பா வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ ரொம்ப நம்பிக்கையானவர், நல்லா படிச்சிருந்தாரு. ஸோ அதனால அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல வேலை கிடைச்சிச்சு. ஸோ அதனால எங்களோட இன்கம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஜாஸ்தியான நல்ல கம்ஃபர்டபுளான அந்த வீடு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான ஒரு வீடு. ஸோ அதை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். அதை பார்க்கலன்னா பாருங்க, நான் கீழே கூட டிஸ்கிரிப்ஷன்லயும் தர்றேன். ஸோ கார்ட்லயும் தர்றேன். இந்த வீடியோ முடியும் போது என் ஸ்கிரீன்லயும் தர்றேன். ஸோ அது வந்து ஒரு மோசமான வீடு. ஸோ அதுல இருந்து கொஞ்சம் நல்ல வீட்டுக்கு போனோம். ஸோ இன்னும் கொஞ்சம் வாடகை ஜாஸ்தியே நல்ல வீட்டுக்கு போனோம். நல்ல வீட்டுக்கு போயிட்டு அப்பதான் ஸ்டார்டிங்ல பைக் கூட விஸ்வாங்க அப்பாக்கு இல்லை. எங்க கிட்ட 2 பேர்த்தையும் பைக் கூட இல்லை. ஸோ பைக்கு கூட நாங்க விஸ்வாங்க அப்பா ஆஃபீஸ்க்கு வந்து பஸ்ல தான் போவாரு, ஆட்டோல ஷேர் ஆட்டோல போவார், அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் ஓகே பைக் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஸ்டார்டிங்ல அம்மா வந்து சீட்டுனா என்னன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அப்போ வந்து 7 சீட்டு தான் போட்டோம். சீட்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அது வந்து இப்ப நான் சொன்னதெல்லாம் வந்து ஒரு 1 இயர் ஜேர்னி. ஸ்டார்டிங் 1 இயர் ஜேர்னி. நான் கொஞ்சம் கொஞ்சமா நகை சேர்த்து வச்சது இதெல்லாம் வந்து 1 இயர் ஜேர்னி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் ஆஃப்டர் 1 இயர் வந்து அம்மா நகை சீட்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எல்லாம் பேசிக்கிட்டாங்க. அம்மா மாமியார் எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 7 சீட்டுனா என்ன அப்படின்னு அம்மா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுல வந்து ஓகே நீ வந்து இதுல போடு, என்னை என்கரேஜ் பண்றதுக்காக நீ பாதி அமௌண்ட் போடு, நான் பாதி அமௌண்ட் போடுறேன், ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு 50,000 ரூபாய் சீட்டு போட்டோம். அம்மா போட்டாங்க, என்னையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ நான் அதுல பாதி அமௌண்ட் ஒரு 1000 ரூபாய் சம்திங் தான் இருக்கும்.
ஏழை சீட்டு 50,000 போது 2,500 தான். அதுல பாதி நானு பாதி அம்மா. ஸோ 1,200 சம்திங் தான் நான் வந்து போட்டேன். அம்மா வந்து ஒரு 1,200 சம்திங் வந்து போட்டாங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இருந்தோம். போட்டதே எனக்கு வந்து நான் அது அப்பெல்லாம் அந்த அதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. ஏழை சீட்னா என்னன்னே தெரியாது. சரி சொல்றாங்களே அப்படின்றதுக்காக கொடுத்துட்டு இருந்தேன். அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு எப்படி 10 மந்த்ஸ் ஆச்சுன்னு தெரியல. 10 மந்த்ஸ்ல நீ வந்து சீட் எடுத்து அப்படியே வண்டி எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. அப்படியே அம்மா அவங்க கட்டினாங்கல்ல, எனக்கு வேணாம், நீ அப்படியே அமௌண்ட்டை எடுத்து நீ வந்து எடுத்துக்கோ, வண்டி எடுத்துக்கோ விஸ்வாங்கப்பான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா நம்ம படத்தை சும்மா செலவு பண்ற காசு ஏதோ 1,000 1,200 கொடுத்துட்டு இருந்தோம். 10வது மாசத்துல எடுத்துக்கலாம். 20 மாசம் கட்ட வேண்டியது இருக்கும். பட் 10வது மாசத்துல ஒரு 40,000 சம்திங் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். அப்ப வந்து வண்டி ரேட் 60,000 சம்திங், 50,000 அதிகபட்சம் இருந்துச்சு. அவ்வளவுதான் இருந்துச்சு. ஸோ அதனால நீங்க 40,000 எடுத்துட்டு பாக்கி அமௌண்ட் கையில இருந்து போட்டு நீங்க வண்டி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப என்னடா சின்ன சின்னதா சேர்த்துட்டு இருந்தோம், இவ்வளவு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஓகே நம்ம இது வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நாங்க வந்து ஏழை சீட்டுன்ற ஒண்ணை வந்து நாங்க ஃபாலோ பண்ணோம். ஏழை சீட்டுன்ற ஒண்ணு அதுக்கு முன்னாடி நான் வந்து கோல் சேவிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஏழை சீட்டு அப்படின்ற ஒண்ணு வந்து நாங்க ஃபாலோ பண்ணிட்டோம். ஸோ ஃபாலோ பண்ணிட்டு சின்ன சின்னதா 50,000 ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 1,00,000 ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து 2,00,000 ஆச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா என்னோட ஏழை சீட்டு அமௌண்ட்டை எங்களோட வருமானம் ஜாஸ்தியாக நாங்க செலவுகளை வந்து ஜாஸ்தி பண்ணல. நாங்க அப்ப ஒரு வீட்டுல அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடு வந்து 1,300. திரும்ப கடைசியில நாங்க அதுக்கப்புறம் போன வீடு வந்து 2,500 வாடகை. ஸோ நாங்க அதுக்கப்புறம் எவ்வளவு சேலரி ஜாஸ்தி ஆகுறப்பையும் 2,500 3,000 அந்த ரேஞ்ச் வாடகையில மட்டும்தான் நாங்க இருந்தோம். ஸோ அதுக்கு மேல நாங்க வந்து எவ்வளவு எங்களுக்கு இன்கம் ஜாஸ்தி ஆனாலும் அதிகமான வாடகைக்கு நல்ல கம்ஃபர்டபுளான வீட்டுக்கு நாங்க போகல. அதுவே எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் விஸ்வா கன்சீவ் ஆனது நானும் வேலைக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். விஸ்வாங்க அப்பாவுக்கு வந்து சேலரி கொஞ்சம் அவருடைய சேலரிலேயே ஓகே நம்ம வந்து ஃபேமிலி ரன் பண்ணிக்கலாம்னு வரும்போது நான் வந்து வேலைக்கு போகிறது ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்பதான் வந்து நாங்க விஸ்வா பிறந்து ஒரு 1 இயர் இருக்கும். 2012 விஸ்வா பிறந்தா ஒரு 2013 அப்பதான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லேண்ட் வாங்கினோம். ஸோ அப்பயுமே இது எல்லாமே வந்து லேண்ட் வாங்குறதும் நாங்களா போய் எதுவுமே பண்ணல. ஸோ ஓகே நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் இருந்துச்சு. பட் அவங்களா வந்து கேட்டாங்க. ஒருத்தவங்க லேண்ட் சேல் பண்றவங்க வந்து நீங்க லேண்ட் வந்து வாங்குறீங்களா, அப்ப வந்து இடம்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து நாங்க திங்க் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் நான் வந்து ஒரு கோல் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்துட்டு வீட்டுக்கு, ஏன்னா நாங்க லவ் மேரேஜ்ல வீட்டுக்கு தேவையான திங்ஸே எதுவுமே எங்கிட்ட இல்ல. ஸோ எல்லாமே நாங்களா தான் ஒண்ணு ஒண்ணா ஃப்ரிட்ஜ் வாங்கணும், ஒண்ணா வாங்கணும். அம்மா வாங்கி கொடுத்தாங்க பாதி, பட் பாதி வாங்கி கொடுத்தாங்க. நாங்க மேக்சிமம் நிறைய விஷயங்கள் நாங்களா தான் எல்லாமே வாங்கிக்கிட்டோம். ஸோ இப்ப நாங்க வீடு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ வீடுமே கட்டினது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாங்க தான். ஏன் மாமியார் வீட்டு சைடோ அம்மா வீட்டு சைடோ 1 ரூபாய் காசு கூட வாங்கல. அதாவது அம்மாவுடைய நகை நான் வந்து சேல் பண்ணேன்னு சொன்னேன். அதாவது ஒரு 6-7 பவுன் கிட்ட. ஸோ அது 6-7 பவுன் கிட்ட சேல் பண்ணேன். பட் ஆனா மேக்சிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்களுடைய அமௌண்ட் மட்டும் தான், நாங்களே சேர்த்து வச்ச அமௌண்ட் தான் நாங்க வீடு கட்டியிருக்கோம். ஸோ அதனால எல்லாமே வீட்டுக்கு தேவையான திங்ஸும் எல்லாமே நாங்க தான் வாங்கணும். ஸோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அது வாங்குறது, நகை சேர்க்கறது, இந்த மாதிரி மைண்ட் செட் தான் இருந்துச்சு. தவிர எங்களுக்கு பெருசா வேற எதுவும் இடம் வாங்கணும் பெருசா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. ஸோ அவங்களா வந்து ஒரு அண்ணா வந்து கேட்டாங்க எங்ககிட்ட. அப்போ இடம் வாங்குறீங்களா, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து பிளாட் போட்டு சேல் பண்ணுவாங்களா அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கு, நீங்க வாங்குறீங்களான்னு கேட்டாங்க. ஸோ நேர்ல போய் பார்த்தோம். இது வந்து ரொம்ப அவேர்னஸ் வீடியோ. ஸோ நான் இது வந்து நான் சொல்லிக்கிறேன். அப்போ வந்து நாங்க இடத்த வந்து நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தோம். பக்கத்துல பார்த்தா கொஞ்ச தூரத்துல தான் கம்மா இருக்கு. கொஞ்ச தூரம் தள்ளி நம்ம இப்ப வாங்கின இடம் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து 1,10,000 அந்த இடம் வந்து சொன்னாங்க ரேட்டு. ஸோ 1,10,000 சொன்னாங்க. 2013 நாங்க வாங்குறோம். ஸோ 1,10,000 சொன்னாங்க. ஸோ 1,10,000 போது ஓகே நம்ம அப்போ வந்து 1 சென்ட் தான் வாங்குவோம் அப்படின்ற பிளான் தான். ஏன்னா ஒரு சீட்டு வந்து போட்டு வச்சிருக்கோம். சரி ஒரு சென்ட் மட்டும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.25 சென்ட் சம்திங், அதுதான் ஒரு பிளாட். ஸோ அதுக்கு வந்து நாங்க அட்வான்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா சரி ஓகே இன்னொரு சீட்டுல வந்து போட்டு வைப்போம், போட்டுட்டு நம்ம இன்னொன்னு எடுத்து அதையும் நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு சரி ஓகே 2 சென்டா வாங்குவோம்னு சொல்லிட்டு பிளான் பண்றோம். அதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்துல இருக்க இடம் வந்து ஒரு 3 சென்ட் இடம், அதை வந்து 2ஆ பிரிச்சு சேல் பண்றாங்க. ஸோ அதையும் சேர்த்து நீங்களே வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவங்களா வந்து. சரி ஓகே அது வந்து 3.25 சென்டா வாங்குவோம். நகையெல்லாம் கொஞ்சம் அப்பயே இருந்துச்சு. ஸோ நகையெல்லாம் கொஞ்சம் வித்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 பவுன் கிட்ட இருந்துச்சு. ஸோ 8 பவுன் கிட்ட நகையை நான் வாங்கி சேர்த்து வச்சேன் இல்லையா. ஸோ அதுல ஒரு 8 பவுன் நகையை வந்து வித்துட்டு அந்த இடத்த வந்து நாங்க அப்படியே 3.25 சென்ட் வந்து வாங்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நாங்க இடம் வாங்கினோம். அதுவா அமைஞ்சிச்சு இடம். அதுக்கப்புறம் 3.25 சென்ட்ன்றதையும் கடவுள் தான். கொஞ்சம் 1 சென்டா இருந்துச்சு, அப்புறம் 2 சென்டா இருந்துச்சு, 3.25 சென்டா வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அது நாங்க எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வித்தோம் அப்படின்றத நான் சொல்றேன் பாருங்க. சரி அப்பதான் எனக்கு ஓகே இதுல இருக்க வேல்யூவே எனக்கு வந்து புரிஞ்சுச்சு. ஸோ இந்த லேண்ட் வாங்குறதுல கோல்டு வாங்குறதுக்குள்ள, ஏன்னா நாங்க 8 பவுன் வாங்கினேன்னு சொன்னேன்.
ஸோ அது வாங்கின ரேட் வேற, வித்த ரேட் அப்படியே டோட்டலா வேற. ஸோ இது நீங்க நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சில பேர் கேக்குறாங்க, நீங்க நகையெல்லாம் வித்துட்டீங்க, ஏன் வித்தீங்க, ஏன் வித்தீங்க, இவ்வளவு நகை வித்துட்டீங்கன்னு சொல்றீங்க. ஆனா நான் அந்த நகையை வாங்கின ரேட்டை யோசிச்சு பாருங்க. ஸோ வாங்கின ரேட் டோட்டலா வேற. ஸோ அவ்வளவு ரேட்டுக்கு வாங்கி அப்ப நான் அந்த பணத்தை வந்து செலவு பண்ணாம மிச்சம் பண்ணி அந்த நகையை நான் வாங்குறேன். ஸோ அந்த காசை நான் காசா வச்சிருந்தாலும் செலவு பண்ணியிருந்தாலும் வேஸ்டா போயிருக்கும். நகையா வாங்கினால மட்டும்தான் அதை வந்து டபுள் மடங்கு ரேட்டுக்கு வந்து நான் சேல் பண்றேன் ஃபியூ இயர்ஸ் கழிச்சு. ஸோ அது வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணி நம்ம வைக்கிறோம். அந்த சேவிங்ஸ் வந்து திரும்ப நம்மளுக்கு தேவைப்படும் போது அதை பணமா மாத்துறோம். எந்த தேவைக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு தேவைக்கு நம்ம வந்து அதை பணமா மாத்துறோம். அது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இல்லையா? ஸோ அப்ப இன்வெஸ்ட் பண்றோம், இப்போ அந்த பணத்தை வந்து எடுக்கிறோம். ஸோ அதுவா தான் நான் பாக்குறேன். மற்றபடி என்னால ஓகே நகை இல்லாம வேற ஏதாவது பண்ண முடியும்னா பண்ணிருப்பேன். பட் நகை வித்துதான் ஆகணுன்ற சுச்சுவேஷன்ல மட்டும்தான் நான் வித்தேன். ஸோ அதை வந்து சொல்லிக்கிறேன். ஸோ அந்த நான் இது எதுக்க சொல்ல வரேன்னா, வாங்கின ரேட் வந்து 8 பவுன் வந்து வாங்கின ரேட் வேற. பட் நம்ம அந்த இடம் விற்கிற ரேட் வேறையா இருந்துச்சு. ஸோ அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே இதுதான் விஷயம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு போட்டு நம்ம வாங்குறோம் ஒண்ணு. ஸோ வாங்கும் போது அதோட அமௌண்ட் பாதியா இருக்கு, விற்கும் போது டபுள் த அமௌண்டா இருக்கு. ஓகே நான் அப்படின்றத அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்ப இருந்து ஓகே நம்ம கோல்டு வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நாங்க சொன்ன மாதிரி 2013ல நான் சொன்ன மாதிரி 2013ல வந்து அந்த லேண்ட் வாங்கணும். எவ்வளவுக்கு? ஒரு சென்ட் 1,10,000 ரேட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் லேண்ட், அதுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ்ல எனக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா, ஓகே லேண்ட்ல போட்டாதான் நம்மளுக்கு வந்து கோல்ட்ல போட்டா லேண்ட்ல போட்டாதான்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ்ல என் கையில கிடைக்கிற அமௌண்ட் எல்லாமே நான் சீட்டு போட்டு சேர்த்து வச்சு, அப்படி இல்லைன்னா கோல்டு காயின்ஸா வாங்கி சேர்த்து வச்சு, அப்படி இல்லைன்னா கோல்டு சீட்டா போட்டு சேர்த்து வச்சு, இந்த மாதிரி நான் 3 to 4 இயர்ஸ் அந்த மாதிரி நான் சேர்த்து வச்சுட்டே இருந்தேன். ஸோ கோல்டு 7 சீட்டு நான் பண்ண விஷயங்கள் நான் என்னன்னு பாத்தீங்கன்னா, 7 சீட்டு, கோல்டு சீட்டு, கோல்டு காயின். ஸோ இது எல்லாம் தான் நான் அந்த டைம்ல வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் பண்ணி நான் வந்து கையில கிடைக்கிற அமௌண்ட்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தேன். சின்ன சின்ன அமௌண்ட் கூட நான் வந்து செலவு பண்ண மாட்டேன். என்னை பத்தி தெரிஞ்ச ரெகுலரா பாக்குற சிஸ்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியலன்னா நீங்க போய் பாருங்க ஃபுல்லா வீடியோஸ் பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்ப தெரியும். ஸோ பெருசா செலவு பண்ண மாட்டேன். அந்த என்ன செலவுல இருக்கோ அதே செலவுல மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பணங்கள் வந்து சிக்கனமா சேர்த்து வச்சேன். ஸோ அதெல்லாம் இந்த 3 சேவிங்ஸ்ல சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ ஆஃப்டர் ஒரு 3 இயர்ஸ் நம்மளுக்கு தான் தெரிஞ்சு போச்சுல, லேண்ட் வாங்குறதுல கோல்டு வாங்கதான் செய்யுதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேண்ட் பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்போ ஓரளவுக்கு கையில வந்து அமௌண்ட் சேர்ந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் லேண்ட் பார்ப்போம்னு சொல்லிட்டு அதுவுமே அதுவா தான் வந்துச்சு எங்களுக்கு. ஸோ அது இப்ப இது வந்து எங்களுக்கு வந்து ரேட் கம்மியா கிடைக்குது அப்படின்ற மாதிரி அது வந்துச்சு. ஸோ அது கடைசியில் அது கிடையாது. அதை அடுத்து சொல்றேன் உங்களுக்கு, அடுத்து ஃபியூச்சர்ல சொல்றேன் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு லேண்ட் வந்து வந்துச்சு. இது வந்து ரேட்டு கம்மி, எல்லா நம்மளுக்கு நம்ம மட்டும் தான் அது வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு லேண்ட் வந்து வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நாங்க ஒரு 3 லட்ச ரூபால இருந்து 4 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அந்த லேண்டையும் வாங்கி வச்சிட்டோம். ஸோ இது 2 லேண்ட் வாங்கி வச்சிட்டோமா. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நடந்தது வந்து 2015 டைம்ல. ஸோ அது வாங்கி ஒரு 3 to 4 இயர்ஸ்ல இது வந்து வாங்கணும். ஏன்னா நம்ம அந்த லேண்டே வந்து எதுவுமே பெருசா கடன் வாங்கல, கடன் வாங்காம நம்ம வாங்கினால ஃபர்ஸ்ட் லேண்ட சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேண்ட் 2013 பெருசா கடன் வாங்கல, நகை தான் வித்தோம் 8 பவுன். ஸோ அதனால எங்களால ஓரளவுக்கு அடுத்த சேவிங்ஸை டக்குன்னு ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அப்ப நாங்க கடன் வாங்கியிருந்தோம்னா அந்த கடன் அடைக்கிறதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குமே தவிர அடுத்ததுக்கு நம்ம பண்ணிருக்க முடியாது. ஸோ அதனால அதை வந்து வந்து கடன் வாங்காம வாங்கினால டக்கு டக்குன்னு அடுத்த சேவிங்ஸ் பண்ணி நம்ம திரும்ப 3 to 4 இயர்ஸ்ல நம்ம அடுத்த லேண்ட் வாங்குற மாதிரி. ஸோ அந்த 2015 வாங்கின லேண்டுக்கு தான் வந்து கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தோம், வட்டிக்கே வாங்கியிருந்தோம். ஸோ அப்போ வந்து அது எங்களுக்கு அவேர்னஸ் இல்லாம நான் பண்ண தப்பு தான் அது. ஸோ அதை வந்து பணம் வாங்கினேன். ஸோ அதை வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு நாங்க வந்து கடன் அடைச்சிட்டோம். 1 or 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல கடன் அடைச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஓகே நம்ம வீடு கட்டலாம் அப்படின்னு அப்பயே பிளான் வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து கொரோனா லாக்டவுன் டைம் வந்துச்சு. அந்த மாதிரி டைம்ல எல்லாம் ஓகே நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. சொந்த வீடு கட்டிடுவோம் அப்படின்ற மைண்ட் செட் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஓகே நம்ம வாங்கின இடம் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அவுட்டர்ல இருந்துச்சு. நாங்க அந்த ஃபர்ஸ்ட் வாங்கினா அந்த 3 சென்ட் 3.5 சென்ட் லேண்ட் வந்து கொஞ்சம் அவுட்டர்ல இருந்துச்சு. கொஞ்சம் மெயின்ல வாங்குவோம், இது ஏன் நீங்க வந்து இவ்வளவு காசு போட்டு மெயின்ல வாங்கிருக்கீங்க ஒரு கமெண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுறேன். நம்மளுக்கு எங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான், எங்களுக்கு எது வேணும் வேணா நாங்க யோசிச்ச விஷயம் தான். விஸ்வானிகாசு தம்பி பசங்க 2 பேரும் இங்க இருந்து கொஞ்சம் பழகிட்டாங்க. அதுவும் இல்லாம நம்ம ஒண்ணு கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், இல்ல இந்த மாதிரி வீட்டுல இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே நம்ம வீட்டுல ஆம்பளை பசங்க இருக்காங்க, எல்லாருமே இங்கக்குள்ள கொஞ்சம் பழக்கம், எக்ஸ்போஷர் அவங்களுக்கு வந்து இங்க இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் இங்கக்குள்ளே இருந்துக்குவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அது போக நம்மளால அங்க இருந்து வந்த டிராவல் சார்ஜ், அவுட்டர்ல போயிட்டு அங்க இருந்து நம்ம 2 பஸ் 3 பஸ் மாறி வரணும், டிராவல் சார்ஜ் இருக்கும், அலைச்சல் அதிகமா இருக்கும். ஸோ அதெல்லாம் வேணா நம்ம வந்து கொஞ்சம் மெயின்ல வாங்கிக்கலாம், கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வாங்கணும். மற்றபடி இந்த கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தாங்க, ஸோ அதனால நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால கொஞ்சம் பக்கத்துல ரோடு கிட்ட கொஞ்சம் மெயினான ஏரியால நாங்க வந்து ஒரு பிரைம் லொகேஷன்ல நாங்க வந்து இடம் வாங்கிட்டோம். ஸோ அந்த இடம் வாங்குறப்பதான் நாங்க என்ன பண்ணோம்னா அந்த ஃபர்ஸ்ட் வாங்கின லேண்ட் வந்து சேல் பண்ணோம்.
ஃபர்ஸ்ட் லேண்ட் வாங்கின லேண்ட் வந்து சேல் பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் 1,10,000 நாங்க அந்த லேண்டை வாங்கிடணும்னு சொல்லிட்டு 1,10,000 அந்த லேண்ட் வந்து வாங்கியிருந்தோம். பட் ஆனா அந்த லேண்டை சேல் பண்றப்ப 4,00,000 இதை யாருமே சொல்ல மாட்டாங்க. நாங்க இவ்வளோ லேண்ட் இவ்வளோக்கு வாங்கணும் இவ்வளோக்கு வித்தோம் அப்படின்ற உண்மையெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. வேரியஸ் ரீசனுக்காக கண்ணு வச்சு வாங்கன்னு இருக்கலாம், இல்ல இதெல்லாம் சொல்லக்கூடாது எடுத்தவங்ககிட்ட அப்படின்னு இருக்கலாம், என்ன ரீசன் வேணா இருக்கலாம், நான் சொல்ல மாட்டாங்க. பட் நான் சொல்றேன், ஏன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு யாராவது ஒருத்தவங்க இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஒருத்தவங்க எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க, கமெண்ட் செக்ஷன்ல பாத்திருக்கேன். சரி, யாருக்கா யூஸா இருக்கும் அப்படின்றதுனால நான் சொல்றேன். 2013 1,10,000 வாங்கினோம். அப்படியே கிட்டத்தட்ட 2014 சம்திங் டைம்ல தான் வாங்கினோம். அப்படியே ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா அது 4,20,000. அதாவது மொத்தம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு அதுல 10 லட்ச ரூபா அந்த இடம் வாங்கி இப்படிதான் இடமாவே அப்படியே கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா அது வந்து நம்மளுக்கு ஏர்ன் பண்ணி கொடுத்துட்டே இருந்திருக்கு. அது எங்களுக்கு தெரியாது, அது விற்க போறப்பதான் எங்களுக்கு தெரியும் அதுல அவ்வளவு லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான டிஃபரன்ஸ் வந்து நாங்கள் சேல் பண்ணோம். ஸோ அது ஒரு சேல் பண்ண அமௌண்ட்டு. அதை வச்சு இன்னும் கொஞ்சம் எங்களோட சேவிங்ஸ் சீட்டு நான் கண்டினியூஸா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபாய்க்கு நான் சீட்டு போட்டு சேர்த்து வச்சுட்டே இருந்தேன். ஸோ இப்போ இன்கம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு, அதனால சீட் வந்து குறைச்சிட்டேன். பட் ஓரளவுக்கு இன்கம் நல்லா இருக்கும்போது 5 லட்ச ரூபாய் 6 லட்ச ரூபாய்க்கு வந்து சீட்டு போட்டு வச்சிருந்தேன். ஸோ சீட் எடுத்து இந்த லேண்ட் வந்து வாங்கிட்டோம். ஸோ லேண்ட் வாங்குறப்ப கடன் இல்லாம தான் நாங்கள் வாங்கினோம், ஏன்னா சீட் இருந்துச்சு. ஸோ அந்த லேண்டை நாங்கள் வித்ததே வந்து நம்ம கடன் வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் வாங்கின லேண்டை வித்துட்டு சீட்டு எடுத்து இந்த லேண்டை தான் வாங்கினோம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணப்ப அதை பத்தி நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ வீடு கட்ட எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அமௌண்ட் வந்து எப்படி ரெடி பண்ணீங்க அப்படின்னா ஸோ பாதின்னு கூட சொல்ல முடியாது, முக்கால்வாசி வந்து நகையை மட்டும் தான் நான் சேல் பண்ணியிருக்கேன். 20 பவுன் கிட்டத்தட்ட நான் வந்து நகை சேல் பண்ணிட்டேன். ஸோ அதை வேரியஸ் டைமிங்ல சேல் பண்ணேன். 8,000 இருக்கப்ப பாதி, 9,000 இருக்க பாதி, அந்த மாதிரி 10,000 இருக்க பாதி, அந்த மாதிரி தனித்தனியா சேல் பண்ணேன். ஸோ அதனால அமௌண்ட் வேரியாய் வந்துச்சு. ஸோ நீங்க நினைச்சிருக்கலாம் 8,000 இருக்க இதுக்கு சேல் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி 10,000 சேல் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு நினைச்சா, எனக்கு அந்த டைம்ல அந்த அமௌண்ட் தேவையா இருந்துச்சு. ஸோ நான் அந்த டைம்ல அந்த அமௌண்ட் தேவையான அமௌண்ட்டை நான் நகையை விற்காம வட்டிக்கு வாங்கியிருந்தேன்னா அந்த வட்டியும் அந்த நகை வித்த அந்த ஜாஸ்தியான அமௌண்ட்டும் ரொம்ப வேரியா இருக்கும். ஸோ அதனால ஓகே நம்ம நகையை சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்பயே கூட அந்தந்த டைம் தேவைப்படும் போது நகையை சேல் பண்ணிட்டேன். பாதி பாதியா 3 பிரிச்சு வச்சிருந்தேன். 20 பவுனையும் 3 பிரிச்சு வச்சு பாதி பாதியா கொண்டு போய் 3 டைம் ஜாஸ்தியாக 3 டைம்ல சேல் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ அதுதான் வந்து கிட்டத்தட்ட நிறைய, அதாவது 70-80% வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து கோல்டு தான் சேல் பண்ணேன். ஸோ இன்னும் பாதி வந்து கடன் இருக்கு. அது வந்து அம்மா நகை என் நகை எல்லாம் மிச்ச பாக்கி என்ற நகை இருக்கும், அதெல்லாம் அடகு வச்சிருக்கேன். அது போக மிச்சம் பாத்தீங்கன்னா ஏலச்சீட்டு வந்து போட்டு வச்சிருக்கேன். ரெகுலரா நான் ஏலச்சீட்டு போட்டுட்டே தான் இருக்கேன். ஸோ அந்த ஏலச்சீட்டு அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஏலச்சீட்டு அமௌண்ட் வந்து எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அது போக நம்ம கையில ஏதாவது சேவிங்ஸ் வச்சிருப்போம்ல, கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தோம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்து மொத்தமா அப்படி நம்ம வீடு கட்டணும். இப்ப இன்னும் கூட நம்ம வீட்டு வேலைலாம் இருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம கடன் வாங்க வேணாம், இப்ப நகை வேற நிறைய அடகு வச்சிருக்கோம், அதெல்லாம் வேற திருப்பணும். ஸோ இதனால இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி நம்ம கஷ்டப்பட வேணாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்றோம். நாங்க அடுத்த சீட்டு போட்டோம் இல்ல ஏதாவது பண்ணியோ சேவிங்ஸ் பண்ணி பணம் சேர்த்து தான் நாங்க வந்து இந்த இது வந்து வாங்குவோம். ஸோ இன்னொரு லேண்டோ இன்னும் மிச்சம் இருக்கிற நகையோ நீங்க வித்து கட்டிடலாம் பாத்துடலாம்னு சொன்னீங்கன்னா ஃபுல்லாத்தையும் வித்துற வேணாம், ஃபுல்லாத்தையும் சைஃபர் ஆயிட வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஸோ அதனால அந்த பாக்கி இருக்க கொஞ்சம் கொஞ்சம்லாம் வச்சுட்டு நம்ம ஓகே அடுத்து நம்ம பணம் சேர்த்து சேமிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ இதுதான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் நான் உங்கள்கிட்ட. இந்த வீடியோல வந்து ஜஸ்ட் ஃபினான்ஷியலான விஷயங்கள் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே லவ் மேரேஜ் பண்ணி நம்ம வாழ்க்கையில இவ்வளவு விஷயங்கள்லாம் செஞ்சு சாதிச்சு வர்றதுக்குள்ள எவ்வளவு மட்டம் தட்டியிருப்பாங்க, எவ்வளவு வந்து நம்மள கீழே தள்ளுற விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ நான் அதை பத்திலாம் எதையும் ஷேர் பண்ணல. ஜஸ்ட் ஃபினான்ஷியலா நாங்க என்னென்ன பண்ணி நாங்க எப்படி நாங்க வந்து இந்த வீடு கட்டணும் அப்படின்றத பத்தி மட்டும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து அந்த 2010ல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாம இருந்திருந்தா இந்த விஷயம் அப்ப இருந்தே நான் அந்த விஷயம் பண்ணிக்கிட்டே இருந்தனாலதான் கடைசியில ஃபைனலா இந்த விஷயம் நான் சாதிச்சோம். ஸோ இதுல ஏதாவது சொல்ல மாட்டான்னு தெரியல. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் அடுத்த டீட்டெயிலா வீடியோ போட்டு நான் சொல்றேன். ஸோ Q&A வீடியோவோ இல்ல டீட்டெயில்டு வீடியோவோ போட்டு நான் சொல்றேன். ஏதாவது சொல்ல மாட்டான்னு தெரியல. ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இது கேள்விகள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் அடுத்து வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.